ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின மதுரை எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். எலிவேஷன் பிளானை பார்த்துருங்க. எலிவேஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், சரிங்களா? அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 3 சைட் ரோடுங்க, 3 சைட் நம்மளுக்கு ரோடு வரும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு நம்மளுக்கு ரோடு வரும், சரிங்களா? இப்போ அந்த செடிகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அந்த கார்டனிங்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம சைட் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வருது, உங்களுக்கு பெரும்பாக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வருது. நம்ம சைட்லேருந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணால் எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டு 900 மீட்டருக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே மெட்ரோ ஸ்டேஷனும் ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய செட் பேக்காக இருக்குது பாருங்கள். அந்த சன்செட் மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் காருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவும் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லா கார் பார்க்கிங்லையும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட நேம் போட்டே பார்த்தீங்கன்னா EV சார்ஜிங் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாத்வே வரும். ஒரு XUV காரில் 2 காரை நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வளோ பெரிய பாத்வே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக சன்லைட் உள்ளே வருது, நீங்கள் லைட்டே போட வேணாம், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்பார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது. இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பெரும்பாக்கம் வியூங்க, பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் வியூ. இங்கேருந்து பார்க்கும்போது அதை ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது தான் நம்ம ஊர் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்ணால பார்க்க முடியுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் லொகேஷன் தாங்க. மேடவாக்கத்திலே நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு நியூ 2 BHK அண்ட் 3 BHK அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் ரெகுலராகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் தான். ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே மேடவாக்கம் தான். ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இவங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மேடவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் பில்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் மேடவாக்கம் சௌமியா நகரில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. எலிவேஷன் பிளானை பார்த்துருங்க. எலிவேஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், சரிங்களா? அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 3 சைட் ரோடுங்க, 3 சைட் நம்மளுக்கு ரோடு வரும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு நம்மளுக்கு ரோடு வரும், சரிங்களா? இப்போ அந்த செடிகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க, அந்த கார்டனிங்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ எங்கடா கார் பார்க்கிங் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடை பார்க்குறீங்களா, அங்கே ஒரு ரோடு போகுது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில். அங்கே வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அது வராது பார்த்தீங்களா ஒருத்தர் நடந்து, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரு ரோடு இருக்குது. 3 சைடு ரோடு இருக்குது. 2 சைடு நம்மளுக்கு கார் உள்ளே போகிற மாதிரி ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்டி எலிவேஷன் பிளான் பார்த்துங்களா, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 வீடு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 24 வீட்டில் 4 வீடு தான் இருக்குது. 2 BHK அவைலபிளாக இருக்குது, 3 BHK அவைலபிளாக இருக்குது. ஸோ மேடவாக்கம் சௌமியா நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக மேடவாக்கத்தில் சௌமியா நகர் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் சாய்பாபா டெம்பிள்னா எல்லாருமே தெரியும். மேடவாக்கத்திலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு மேடவாக்கம் சாய்பாபா டெம்பிள். எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் மேடவாக்கம் பெரும்பாக்கம் இந்த 2 ஏரியாவுக்கும் பிட்வீனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சௌமியா நகர். சௌமியா நகர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராதுங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அது மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூலாம் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் யாருன்னா OMRல ஒர்க் பண்ணுறீங்க, சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் நீங்கள் ஈஸியாகவே சோழிங்கநல்லூர் ரீச் ஆக முடியும், சரிங்களா? ஸோ நம்ம சைட் நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வருது, உங்களுக்கு பெரும்பாக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வருது. நம்ம சைட்லேருந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணால் எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டு 900 மீட்டருக்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே மெட்ரோ ஸ்டேஷனும் ஈஸியாகவே ரீச் பண்ண முடியும், சரிங்களா? ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். இந்த சைட்லாம் பாருங்கள், அந்த கார்டனிங்கான அந்த ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடியே வந்துட்டாங்க. எல்லா வீட்லையும் நம்மளுக்கு ஆள் வந்துட்டாங்க, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான், அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குபை உடனே ஃப்ளாட் வாங்கிட்டு உடனே ஒரு நல்ல லொக்கேஷனில் வரா மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் டேரெக்டாக ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாங்க. இன்னொரு வாட்டி எலிவேஷன் பிளான் பார்த்துருங்க. எனக்கு பிடிச்சது இந்த எலிவேஷன் பிளான் தாங்க. அது மாதிரி 3 சைடு ரோடுங்க.
3 சைட் ரோடு உள்ள ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் சரி, உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் குறையே இருக்காது. ஏன்னா 3 சைடுமே நம்மளுக்கு ரோடு இருக்குது. எப்பவுமே உங்களுக்கு காற்று வசதிக்கு பஞ்சமே இருக்காது. சரிங்களா, வாங்க உள்ளே போயிடலாம். இங்கே ஒரு விக்கெட் கேட் இருக்குது. இந்த சைடு நம்மளுக்கு விக்கெட் கேட் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் கேட்டில் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு நம்மளுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய செட் பேக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஈவினிங்கில் வாக்கிங்லாம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாக்கிங் போகலாங்க. சுற்றி நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நீங்கள் வாக்கிங் போகலாம். ஸோ நல்லாவே இருக்குது. நம்ம பசங்களாம் விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சைட்லாம் பாருங்களேன், அந்த சன்செட் மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் காருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவும் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது நம்மளுக்கு வீடு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்க. ஹரி கார் நிறுத்த ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. உங்கள் காரை நீங்கள் தாராளமாக எவ்வளோ வெயில் அடித்தாலும் நிழலே, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நிழலே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, அதுமாதிரி போர்வெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் போர்வெல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் ஸ்பேஸ் மட்டும் தான் ஜென்ரேட் கொடுப்பாங்க. ஆனால் ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே உங்களுக்கு லைட்டு, ஃபேனு, நீங்கள் சப்போஸ் 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃப்ளட் வந்தப்போ ஒரு வாரம்லாம் கரண்ட் போச்சு பாருங்கள். அது மாதிரி கரண்ட் போனாலும் நீங்கள் ஜென்ரேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் சார்ஜ்லேருந்து எல்லாமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா கார் பார்க்கிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஈவி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதையும் முக்கியமான விஷயங்க, அது ரொம்ப அதையும் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா கார் பார்க்கிங்லையும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட நேம் போட்டே பார்த்தீங்கன்னா ஈவி சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவி கார் இல்லை ஈவி வெஹிக்கிள் எதனா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிளாக்காக வரும். சரிங்களா, ஸோ ரெண்டு லிஃப்ட் வந்துடும் நம்மளுக்கு. இது ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாத்வே வரும். ஒரு எக்ஸிவி காரில் 2 காரை நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வளோ பெரிய பாத்வே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 24/7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸும் இருக்காங்க. அது மாதிரி சிசிடிவி கேமரா நம்ம ப்ராஜெக்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இருக்கும். சரிங்களா, இந்த வரைக்கும் பாருங்கள் கேட் நம்மளுக்கு. இந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கார் உள்ளே வர மாதிரி, என்ட்ரன்ஸ் உள்ளே வர மாதிரி இங்கே ஒரு கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இங்கேருந்து இந்த எலிவேஷன் பிளான் பாருங்கள். ஸோ 3 சைடுமே ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஈவினிங்கில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைட் விசிட் வந்து பார்க்கும்போது டேட்டா ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இவங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஏகப்பட்ட அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் டேட்டா ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கால் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவு வீடை புக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு 2 BHK பார்த்துடலாம், ஒரு 3 BHK பார்த்துடலாம். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்ம அந்த இபி மீட்டர் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குது, இந்த சைடு ரோடு இருக்குது, 3 சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தா நம்மளுக்கு டேனட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம மேலே போய் மீட் பண்ணலாங்க. இப்போ நம்ம 5th ஃப்ளோர் வந்துருக்கோம். 5th ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். சரிங்களா, இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. நல்ல ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ பார்க்க போகிற இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பில்ட் பெரிய அப்படின்னு பார்க்கும்போது 1224 1224 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குமே நம்மளுக்கு 38% 38% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. லைட்லாம் எதுவுமே போடல, ஆனால் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேரெக்டாக சன்லைட் உள்ளே வருது. நீங்கள் லைட்டே போட வேணாம், அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. டிவி யூனிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல் ஷேப் சோஃபா போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால், ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் ஹால் செட்டப்பும் நீங்கள் ஒரு சின்னதாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக லாபி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரகர் பிராண்டில் நம்மளுக்கு வாஷ் பேஷன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷனை பாருங்களேன், ஒரு நார்மலான வாஷ் பேஷன் கிடையாது.
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு கோவா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேசின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க அதை காட்டுறேன், பால்கனி தாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே பால்கனி இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல எந்த அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் எல்லா சைடுமே பால்கனி இருக்கு. எல்லா பால்கனியும் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. எல்லா வீட்டுக்குமே சன்லைட் உள்ள வர மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இது நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்க பால்கனி 3 BHK இருக்க பால்கனி. சரிங்களா, இங்க பாருங்க நல்லா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோ தாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்கேருந்து இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஏன்னா மேலாவதுலேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ஊர் எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. சுற்றி பாருங்க எவ்வளோ வீடு இருக்குது பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு வீடு தான். எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷாகிரான் ஜென்டிங் ப்ராஜெக்ட் தெரியுங்களா, அது வந்து காஷாகிரான் ஜென்டிங் ப்ராஜெக்ட். பக்கத்துலேயே உங்களுக்கு நவீன் ஸ்டார்வுட் ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லொக்கேஷன் ஒரு அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு லொக்கேஷனில் பிரைம் லொக்கேஷனில் மேலாவூரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் இவங்களே எல்லா மேஜர் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. சரிங்களா, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஹுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க அப் டு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தா ஒரு கிளாஸ் செட் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு பேர்வேர் பிராண்ட் தான். இது ஒரு வாஷ் பேஷன், டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. என்ட்ராயி நம்ம உள்ள வந்தோம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தா ஒரு AC பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்லைடிங் விண்டோ நம்மளுக்கு இருக்கு. இங்க இருந்து வியூ பாருங்க. அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தா நீங்க சித்தாலப்பாக்கம் காஷாகிரான் ஜென்டிங் ப்ராஜெக்ட் அந்த சைடு பார்க்குற மாதிரி வியூ இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாக்கம் வியூ தெரியுது பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எல்லா IT கம்பெனியும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் டெரஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். சரிங்களா, ஸோ இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. ஃப்ளோரிங் நான் பாருங்களேன், எல்லா ஃப்ளோரிங்கும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளோரிங்கோட டிசைனும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்கேயும் பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேக்ஸ் பாருங்களேன், ஏகப்பட்ட ரேக்ஸ் நம்மளுக்கு அந்த கடப்பாக்கல்ல போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு AC பாயிண்ட்லாம் இருக்குங்க. இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிட்டு நீங்க இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வீடு பார்க்கறதுக்கே உங்களுக்கு. இந்த சைடு பார்த்தா நமக்கு ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. காத்துக்கெல்லாம் குறையே இருக்காருங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வியூ காட்டுங்க. இது நம்ம ஹாலு. வென்ட்ராய் உள்ள வந்தோம். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நீங்கள் டைனிங் ஹால் வைக்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம்ங்க இது. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்கு. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 அடி கிட்ட செட் பேக் வீடு தான் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. காற்று சரியான காற்றுங்க. டோர்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூடுது, நம்ம மூட வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. அப்படியே வர கிச்சன் தாங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அக்காக்கள் நம்ம சஸ்கோல் ஃபேமிலியில் இருக்க அக்கா என்கிட்ட கேட்கறதே நம்ம தான் ஹரி எப்பவுமே என்கிட்ட பேசும்போது கிச்சன் பெருசாக இருந்தால் சொல்லுங்க, கிச்சன் பெருசாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சனா இருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேலே எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. KAG பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷனும் இருக்கு, 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்க அந்த உங்களுக்கு அந்த RO வாட்டர் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. லேஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க மாடர்னல் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கிச்சன்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பால்கனி சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இப்போ தாங்க தெரியுது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே 20 வீடு எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வீடுமே ரொம்ப அழகாகவே பிளான் பண்ணி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சரிங்க. இந்த 3 BHK இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் ரேட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 6500 6500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கோட் பண்ணுறாங்க. அடிஷனல் காஸ்ட் உங்களுக்கு வரும். கார் பார்க்கிங் இப்படிலாம் நான் டேரக்டாக ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 2 BHK பார்த்துடலாம். இப்போ நம்ம 3 BHK பார்த்துறோம், அடுத்து நம்ம 2 BHK பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டெரஸை பார்த்துடலாங்க. ஏன்னா டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா, வாங்க அப்படியே மேலே போய்க்கலாம். ஸ்டெப்ஸ்லாம் பாருங்க, சின்ன ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, நல்லா ஒரு வைடான ஸ்டெப்ஸே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்ஸா இருக்கு. கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கைப்பிடி, ஆனால் SSL நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த லாபிலாம் நம்ம அந்த பெரிய லாபி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் சர்க்கிள் ஆகிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் கீழே நல்லா பெரிய உங்களுக்கு அந்த விண்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே காற்று வருதுங்க.
இப்போ நம்ம டெரஸ் வந்துருங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சுற்றி அந்த சிசிடிவி கேமரா இருக்குங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு டெரஸ்லையும் சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸ் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. வாங்க அப்படியே டெரஸ் போயிடலாம். டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா காற்று எண்ணெயே தள்ளுதுங்க, அவ்வளோ காற்று அடிக்குது. கீழே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி ஈவினிங்கில் வந்து நீங்கள் சிட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறது, இது வந்து பெரும்பாக்கம் வியூங்க, பெரும்பாக்கம் சோழிநல்லூர் வியூ. இங்கேருந்து பார்க்கும்போது அதை ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த வியூ பாருங்க வேற மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தான் நம்ம ஊர் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்ணால் பார்க்க முடியுது. நம்ம கீழே ஸ்ட்ரீட்டில் சுற்றுறதுனால பார்த்தா நம்மளால அவ்வளோ விஷுவலாக பார்க்க முடியல. நல்லாவே இருக்குங்க. எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க சிட் அவுட் ஏரியா. நீங்கள் ஒரு 5 o'clock 6 o'clock டைமில் ஒரு மழைலாம் இந்த மேகலாம் இட்டிட்டு வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இங்கே சிட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸை வச்சுட்டு இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா உச்வேல் 1 மணியில் நான் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க இந்த வியூ. இங்கே பாருங்கள் இங்கேயும் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேலே நம்மளுக்கு சுற்றி சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணி காட்டுங்க. அதை பாருங்கள் உங்களுக்கு பிரிட்ஜ் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒர்க்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தா ஒரு 800 to 900 மீட்டரில் நீங்கள் ஈஸியாக மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 800 மீட்டரில் நீங்கள் மேடவாக்கம் ஜங்ஷனும் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த பெரும்பாக்கத்துக்கும் மேடவாக்கம் பிட்வீன் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ காட்டுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம், நம்ம சந்தோஷபுரம், வேங்கியவாசல், இந்த வியூ உங்களுக்கு தெரியுதுங்க. நல்லாவே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 2 BHK பிளாக் வருங்க. ஏன்னா டெரஸில் போனால் கீழே போய் நம்ம சுற்றிட்டு வரோம். டெரஸில் மேலே வந்துட்டா நம்ம ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்த சைடு ஒரு டெரஸ் இருக்குண்ணா, இதே பண்ணிக்கலாங்க. இந்த சைடும் நல்ல ஒரு பெரிய டெரஸாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஎஸ் ஏரியா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லாவே இருக்கும். சரி வாங்க அப்படியே 2 BHK பார்த்துடலாங்க. நம்ம டெரஸ்லேருந்து ஜம்ப் ஆகி பக்கத்து பிளாக்கு வந்துட்டோங்க. இந்த பிளாக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. லாபி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு வரும் சரிங்களா. இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்காது சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க மேலே. இங்கேயும் நம்மளுக்கு சிசிடிவி கேமரா தான் இருக்குது. ப்ராஜெக்டை சுற்றி நம்மளுக்கு சிசிடிவி கேமரா தான். இந்த லாபிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கான விண்டோ செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ல இருக்க லிஃப்ட் வரும் சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற 2 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1175 ஸ்கொயர் ஃபீட், 1175 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தான். மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா 2.5 BHKங்க. வாங்க அப்படியே உள்ள 2.5 BHK சரிங்களா. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியில் இருந்தால் தான் நம்ம உள்ளே வர முடியும். அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், இந்த ஸ்பேஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு 6 பேர் உட்கார மாதிரி நீங்க டைனிங் ஸ்பேஸும் அதுக்கான செட்டப்பும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தா நீங்க சோஃபா போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோ தான். ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. நல்லாவே இருக்குங்க. கீழே பாருங்களேன், ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டான ரோடு தாங்க. எல்லாமே பெரிய பெரிய ரோடு. உங்களுக்கு எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் தண்ணி இந்த ஃப்ளட்டுன்ற அவசியமே இந்த ஏரியாவில் கிடையாது. ஏன்னா சௌமியா நகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாகவே தெரியும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஒரு ட்ராப் தண்ணி கூட நிற்காது. அது மாதிரி ஏரியா தான் நம்மளுக்கு சௌமியா நகர் சரிங்களா. இங்கேருந்து பாருங்கள் ஹாலை, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.5 BHK சரிங்களா. 3 பெட்ரூம் நம்மளுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸை ரொம்ப சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு மாதிரி மைல்டான கலரில் இருக்குது நம்மளுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்வேர் பிராண்டில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூசுவல் ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன வருமோ எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஏசி பாயிண்டாக இருக்குது. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் சரிங்களா. நம்ம வீட்டில் என்ன சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் அவங்களுக்கு கொடுத்துலாம். ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் விண்டோ இருக்குது. ஏன்னா 3 சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குது. அதனால எல்லாமே ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட நம்மளுக்கு அந்த ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னும் ஃபுட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். காற்று ரொம்ப அடிக்குதுங்க.
அப்படியே வந்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா, கேரியர் பிராண்டில். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு 3rd பெட்ரூம்ங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது பாருங்கள். ஆனால் 2 BHK தான், ஆனால் ஒரு 2.5 BHK. கண்டிப்பாக ஒரு வாடகைக்கும் சைட் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்கும். ஏன்னா அது மாதிரியான ஒரு ஃப்ளோர் பிளானில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் பாருங்கள், அந்த டைல்ஸ் கலர்லாம் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு அந்த ரொம்ப கலர் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டான கலர் தான் அந்த டைல் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் சைட்லாம் கிளாஸ் செட் இருக்குது, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி. இந்த பால்கனி நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டில் இருக்க 2 பால்கனி நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவே நம்மளுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பாருங்கள். கீழே உங்களுக்கு அந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது சரிங்களா. ஸோ 3 சைடு நம்மளுக்கு ரோடு இருக்குது. இந்த சைடு அந்த வியூ பாருங்களேன், அங்கே பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே சூரியன் லெவல் OMR காலிட்டது தாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு IT கம்பெனிஸ் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தாலா பக்கம் மவுண்டன் இருக்குது, பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த சைடு லேக் இருக்குது. உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டருக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், சௌமியா நகரில் இவங்களோட நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டியும் சைட் விசிட் பண்ணுங்க. சரிங்க, நான் 2 BHK உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன், 3 BHK உங்களுக்கு காட்டிட்டேன். கிச்சன் தான் இந்த வீட்டில் உங்களுக்கு காட்டில், வாங்க கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் பாருங்க, கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக தான் இருக்கு. கிச்சன் மேலே எல்லாமே பாருங்க கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு KG பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, ஷவர் பாயிண்ட், லேஃப்ட், கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்களேன், இங்கே பாருங்க சர்வீஸ் ஏரியா கிச்சனுக்குள்ளேயே. நீங்கள் சமைக்கிறப்ப இந்த ரொம்ப உங்களுக்கு அனலாக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே காற்று அது மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இங்கேயே நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபெக்ஸில் வைக்கிற மாதிரி அதுக்கான ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க ஓப்பன் பிளேஸாகவே இருக்கட்டும், இல்லை இந்த ஜென்ரேட்டர் செட்டப்பு, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஹைலைட்டான விஷயமே சொல்லலாம். அது மாதிரி 3 சைட் நம்மளுக்கு ரோட் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 6500 6500 பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பிரைஸும் நெகோசியேட் பண்ணி தருவாங்க. டேட்டா ரோகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.